வணக்கம். தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் மேலான ஆதரவுக்கு எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை ஆவாரம் தோப்புக்குள்ளே. வாருங்கள், ஒரு அழகிய கிராமத்திற்குள் அழைத்து செல்கிறேன். பூசேரி என்பது அந்த கிராமத்தின் பெயர். அங்குதான் என் காதலியை கண்ட ஊர். எனக்கு வயது 23, பெயர் சுந்தரம். டிகிரி முடிச்சுட்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே ஊர் சுற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் அதே ஊரை சேர்ந்த ஒரு குடும்பம் சென்னையில் ஏதோ தொழில் செய்து தொழிலில் தோற்றதால் கிராமத்திற்கு வேறு வழி இல்லாமல் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடும் கொஞ்சம் நிலங்களும் இருந்தன. அதில் தற்போதைக்கு விவசாயம் செய்து வாழ்க்கையை ஓட்டலாம் என்ற நிலையில் வந்திருக்கலாம். என் நண்பன் தான் இதையெல்லாம் எனக்கு சொன்னான். அம்மா, அப்பா, ஒரு அழகிய சிறு பெண், ஒரு சிறுவன் என 4 பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். சிறுவனை பக்கத்து டவுனுக்கு படிக்க அனுப்பி அவன் தினமும் பஸ்ஸில் போய் வந்து கொண்டிருந்தான். எனக்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. என் கண்ணிலேயே படவில்லை அவள். அவர்கள் இருந்த வீட்டின் பக்கமெல்லாம் போய் பார்த்தேன். அவளை என்னால் பார்க்க முடியவில்லை. எங்கள் கரை பற்றி சில வரிகள். ஊரின் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அரண்மனை உண்டு. வெறும் செங்கல்லும் காரையும் வைத்து கட்டியிருப்பார்கள். பூச்சி கிடையாது. முன்னொரு காலத்தில் அரண்மனை பெரிதாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஒரே ஒரு பில்டிங் மட்டுமே எஞ்சி இருந்தது. சுற்றுச்சுவர் இருந்த அடையாளமும் நிறைய அறைகள் இருந்த அடையாளமும் இருந்தன. இடிபாடுகளுடன் கூடிய எச்சங்கள் மட்டுமே எஞ்சி இருந்தன. பெரிய கண்மாய், அதன் கரைமேல்தான் எங்கள் ஊர். 6 மாதம் தண்ணீர் நிறைந்திருக்கும், அப்புறம் வறண்டுவிடும். இன்னொரு பக்கம் ஒரு ஊரணி, எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்திருக்கும். ஊரை சுற்றி 3 பகுதியிலும் விவசாய நிலங்கள், காடுகளாக ஆவாரம்பூக்கள். 6 மாத காலம் மிகவும் பசுமையாக இருக்கும், அப்புறம் வறண்டு கிடக்கும். பனை மரங்களும் காட்டுக்கரவேல மரங்களும் நிறைந்திருக்கும். மக்கள் மிகவும் நல்லவர்கள், மகிழ்ச்சியானவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் உள்ள ஒரு ஒற்றுமையான ஊர். எல்லா ஜாதி மக்களும் ஒருவரை ஒருவர் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி என்று முறை வைத்தே அழைப்பார்கள். விவசாய காலம் துவங்கிவிட்டது. ஊரை சுற்றி தண்ணீர் வறண்டு கிடந்த வயல்கள் பசுமையை போத்திக் கொண்டன. மக்கள் ஊருக்குள் பார்ப்பது அரிதாக இருந்தது. எல்லோரும் விவசாயத்தில் மூழ்கி போனார்கள். அவ்வப்பொழுது எங்களுடைய வயல் பக்கம் சென்று வருவது வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் காலையில் சென்றபோது சற்று தூரத்தில் ஒரு பெண்ணும் சிறுவனும் நடந்து போவதை பார்த்தேன். அந்த பெண்ணை பார்த்தபோது அந்த கிராமத்தில் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் உடையோ மிகவும் விலையுயர்ந்ததாகவும் மாடனாகவும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நான் இதுவரை யாரும் அணிந்து பார்த்ததில்லை. அதை சினிமாவில் தான் பார்த்திருக்கிறேன். சிகை அலங்காரம், நடை, பார்வை எல்லாமே எனக்கு அந்நியமாகப்பட்டது. எனக்கு எங்கள் வயல் பக்கத்தில் சென்றதும் நின்று விட்டார்கள். பக்கத்தில்தான் அவர்களுடைய வயலும் இருக்கலாம். அருகில் சென்றதும் கவனித்தேன். அந்த பெண்ணும் சிறுவனும் அவ்வளவு அழகா இருந்தார்கள். முகத்தில் அறிவுக்கலை, பிரைட்னஸ் தெரிந்தது. அருகில் சென்றதும் அந்த பெண்ணையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே சென்றேன். எங்கள் ஊரில் பெண்கள் ஆண்கள் அவ்வளவு எளிதில் பழகிவிட மாட்டார்கள். அந்த பெண்ணும் பையனும் என்னை பார்த்ததும் புன்னகைத்தார்கள். அருகில் சென்றதும் ஹாய், ஐ ஆம் வினோதினி, இஸ் மை பிரதர் அகிலேஷ் என்று என் கையை பிடித்து குலுக்கினால். நான் திக்கி திணறி தடுமாறி போனேன். என்னுடைய பெயரை சுந்தரம் என்றேன். இது எங்கள் முதல் சந்திப்பு. இது எங்களோட வயல் என்று வந்தோம் என்றால். எங்களுடைய வயலும் இதுதான் என்றேன். நாங்கள் இந்த ஊர்தான், ஆனால் சிறு வயதிலேயே சென்னைக்கு போய்விட்டோம். மறுபடியும் சீக்கிரமே போய்விடுவோம் என்றால். அவள் முகத்தில் ஒரு துள்ளல், புத்திசாலித்தனம் தெரிந்தது. அவளுக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லாதது போல் உணர்ந்தேன். அவளை பற்றி நிறைய பேசினால் நானும் என்னை பற்றி சில வார்த்தைகள் பேசினேன். அப்புறம் சில நாட்கள் அந்த பெண்ணை
சந்திக்கவே இல்லை. சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவளை நினைக்கும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து கொண்டே இருந்ததை பார்த்தேன். மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. ஊரில் கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் தூள் பறந்தது. நானும் நண்பர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு ஊரணி கரையில் அமர்ந்திருந்தோம். திடீரென ஒரு மின்னல் தோன்றியது போல் வினோதினி எதிரில் வந்து நின்று புன்னகைத்தாள். ஹாய் என்றேன். ஹாய் என்று அவளும் சொன்னாள். இந்த ஊரில் தான் இருக்கிறாயா? பார்க்கவே முடியவில்லை, எனக்கு பொழுதே போக மாட்டேங்கிறது என்றால். ஆமாம், நானும் உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், பார்க்க முடியவில்லை. கழுதை கேட்டால் குட்டிச்சுவர் என்பார்கள், அதே போல் ஊர் பிள்ளையார் கோயிலில் தான் பொழுதுபோக்குவோம் என்றேன். அப்படியா, நானும் வருகிறேன் என்றால். என் நண்பர்கள் அறிமுகப்படுத்தினேன். அடுத்த நாள் பிள்ளையார் கோயிலுக்கே வந்துவிட்டால். நாங்கள் சீட்டு விளையாடி கொண்டிருந்தோம். நானும் வருகிறேன் என்று சீட்டு விளையாட உட்கார்ந்து விட்டால். ஊரே எங்களை வேடிக்கை பார்த்தது. எங்கள் ஊரில் திருமணமாகாத பெண்களிடம் பேசுவதே கூட விரோதமாக பார்க்கப்படும் ஊர். பசங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடுவதை பார்த்த ஊர் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தது. அந்த பெண் வீட்டிலேயே சென்று வயது வந்த பெண்ணை இப்படியெல்லாம் அனுப்பாதீர்கள் என்று கண்டிப்புடன் கூறியிருக்கிறார்கள். அடுத்த நாள் சோகத்துடன் வந்தால், நடந்ததை கூறி அழுதால். பொழுதே போக மாட்டேங்கிறது, ஏதாவது புக்ஸ் இருந்தா கொடுங்கப்பா என்றால். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டோம். யாரிடமும் புக் இல்லை. நான் தான் வினோ, பக்கத்து ஊர்ல லைப்ரரி இருக்கு, அங்கேயே போனா புக்கு வாங்கி வரலாம், நான் லைப்ரரியில மெம்பர் தான் என்றேன். சரி போகலாம், நானும் மெம்பர் ஆகிறேன் என்றால். பஸ்ஸில் ஏறினோம். 10 நிமிடத்தில் பக்கத்தூர் வந்துவிட இறங்கினோம். லைப்ரரி போய் அவளும் மெம்பரானால். 2 புத்தகங்களை வாங்கி கொண்டு இருவரும் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்றார்கள் அடுத்த பஸ் வர. என்ன செய்வது என்றால், நடந்து போய்விடலாம், குறுக்கு பாதையில் போனால் 30 நிமிடம்தான் என்றேன். அவளும் சரி என்று நடக்க ஆரம்பித்தாள். சரியான வெயில். நடந்து பழக்கமில்லாதவள், அவளால் நடக்க முடியவில்லை. ஏதாவது நிழலில் நின்றுவிட்டு செல்லலாம் என்றால் கண்ணு கெட்டிய தூரம் மரமோ நிழலோ இல்லை. சிறிது தூரத்திலேயே என் கைகளை பற்றி கொண்டால். என்னால் நடக்க முடியல, தாகமா இருக்கு என்றால். சரி, கொஞ்ச நேரம் உட்காரு போகலாம் என்றேன். இருவரும் ஒரு வரப்பின் மேல் உட்கார்ந்தோம். என் மிக அருகில் உட்கார்ந்து என் தோளில் சாய்ந்து கொண்டால். எனக்கு என்னவோ போல் இருந்தது. ஒரு அழகிய பெண், தனிமை. அவள் முகத்தை பார்த்தேன். கண்மூடி இருந்தால். அவள் முகத்தில் பாதுகாப்பான உணர்ச்சியை பார்த்தேன். நான் பார்ப்பதை உணர்ந்து கண்களை திறந்து என்னை பார்த்தால். லேசாக புன்னகைத்தாள். என்ன சுந்தர், பிடிச்சிருக்கா என்றால். ஆமாம், உன்னை பார்த்ததிலிருந்து எனக்கு அதே நினைப்பு தான் என்றேன். அதைவிட என் மேல் சாய்ந்திருப்பது என்னும் பிடித்திருக்கிறது என்றேன். எனக்கும் தான் உன்னை பிடிச்சிருக்கு என்று எதிர்பாராமல் என் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டால். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு அழகிய பெண். அப்படியே ஜிவ் என்று வானில் பறக்க ஆரம்பித்தேன். சற்று தூரத்தில் இருவர் வருவதை பார்த்தேன். வா போகலாம், யாரோ வருகிறார்கள் என்றேன். பரவாயில்லை, வரட்டும் என்று சற்று தள்ளி அமர்ந்து கொண்டால். அவர்கள் நெருங்கியதும் எங்க ஊர்க்காரங்க தான் விவசாய வேலையா போயிட்டு இருக்காங்க. நான் தண்ணி இருக்கா என்று அவங்களிடம் கேட்டேன். தண்ணி இல்லை, கம்பங்கொல் இருக்கு, சாப்பிட்றீங்களா என்றார்கள். நான் அவளை பார்த்தேன். அவள் முகத்தில் ஒரு ஆவல் தெரிந்தது. கொடுங்கள் என்றேன். கொடுத்தார்கள். விரும்பி 2 முறை வாங்கி குடித்தால். அவள் முகத்தில் தெளிச்சி வந்தது. என்னை நன்றியுடன் பார்த்தால். அதில் காதல் தெரிந்தது. புத்தகத்துடன் வீடு வந்து சேர்ந்தோம். படித்து முடிந்தவுடன் மறுபடியும் அந்த செல்வதும் திரும்பி வரும்போது நடந்து வருவதும் ரொமான்ஸ் செய்வதும் வழக்கமாகிவிட்டது. ரொமான்ஸ்னா உடனே தப்பாலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஊருக்கே தெரிந்து போனது, வீட்டிற்கும் தான் தெரிந்து போனது. அப்பா விசாரித்தார். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வையுங்கள் என்றேன். அவர்கள் வீட்டிற்கு சென்று பெண் கேட்க அவர்களும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ரகசியமாக சந்தித்தவர்கள் பப்ளிக்காக சந்திக்க துவங்கினோம். அவளை உருகி உருகி காதலித்தேன். அவளும் தான். திருமண தேதி எதுவும் நிச்சயிக்கப்படவில்லை. ஒரு நாள் அரசு வேலைக்கு பரீட்சை எழுத சென்னை சென்றேன்.
அங்கு உறவினர் வீட்டில் ஒரு வாரம் தங்கிவிட்டு ஊர் திரும்பினேன். முதலில் அவளை தேடி அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். வீடு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கம் விசாரித்தேன். சரியாக யாரும் பதில் பேசவில்லை. என் நண்பனிடம் சென்று எங்கடா அவங்க என்றேன். ஏண்டா உங்க அப்பா என்ன மனுஷனா மிருகமா? அந்த பெண்ணின் குடும்பத்தை அடித்தே துரத்தி விட்டால் ஆட்களுடன் சென்று வீட்டை அடித்து நொறுக்கி அவங்க அப்பாவையும் அடித்து ஊரில் இருந்தா கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி துரத்தி விட்டார்கள். அந்த குடும்பம் பட்ட வேதனையும் அழுகையும் ஊர் மக்களையே கரைய செய்து விட்டது. என்னால் கோபத்தை அடக்க முடியவில்லை. நேரே என் தந்தையிடம் போய் நின்றேன். என்னடா அவள் வீட்டுக்கு போயிருந்தியா? போயிட்டு வர்றியா? ஜாதி கெட்ட குடும்பம். அப்பன் தான் நம்ம ஜாதி, அவள் அம்மா கீழ் ஜாதி. இது தெரியாம பெண்ணை கேட்டுட்டேன். எனக்கு விஷயம் தெரிந்ததும் அவங்ககிட்ட போய் மரியாதையா சொன்னேன். என் மகன் சொன்னா கேட்க மாட்டான், நீங்களா ஊரை விட்டு போயிருங்க, ஜாதி கட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நாங்க எங்க போறது? இது எங்க ஊர். உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கட்டித்தர வேண்டாம், எங்களை துரத்தி விட நினைக்காதீங்கன்னு அழுதாங்க. எங்களை துரத்தி விட நினைக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. என்னடா வந்து சட்டம் பேசுறான், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிப்பேன், அதனாலே அடித்தே துரத்தி விட்டேன் அந்த ஜாதி கட்ட குடும்பத்தை. எங்கே போச்சோ யாருக்கு தெரியும் என்றார் நக்கலாக. என் கோபம் ஆத்திரம் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்பா என்று கூட பார்க்காமல் ஓங்கி அறைந்தே விட்டேன். ஆத்திரம் தாழாமல் அவரை பிடித்து கீழே தள்ளி 2 மிதி மிதித்து விட்டேன். அதற்கப்புறம் அந்த ஊரிலேயே நான் இல்லை. அவளை தேடி சென்னை வந்து விட்டேன். எனக்கும் ஒரு அரசு வேலை கிடைத்தது. எனக்கு இப்போ 55 வயசாகுது. அவளை இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஜாதி வெறி பிடித்த என் தந்தையின் சாவுக்கு கூட நான் போகவில்லை. இதுவரை அந்த கிராம பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. இன்னும் தயவு செய்து இந்த கதையை கேட்டவங்க என்னுடைய காதலியை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நான் அவளுக்காக கல்யாணம் பண்ணாம காத்துக்கிட்டே இருக்கேன்னு. நான் இன்னும் அவளுக்காக காத்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன்.